மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது தொகுதி 3இல் 3 அலகுகள் 7, 8, 9. இந்த முதல் அலகு 7. இதில் புகுவதற்கு முன்னால் நிறுவனங்களில், பேரளவு நிறுவனங்களில், பொதுவாக உற்பத்தி நிறுவனங்களில் பணிகள் துறை வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமா ஒரு நிறுவனம், கம்பெனி என்று எடுத்துக்கொண்டால் உயர்மட்டத்தில் இயக்குனர் குழு உண்டு. இயக்குனர் குழுவை அன்றாட பணிகளை மேலாண்மை செய்வதற்காக மேலாண்மை இயக்குனர் என்று ஒருவர் இருப்பார். அவர்தான் அந்த நிறுவனத்தின் தலைவர். அவருக்கு கீழே அந்த உற்பத்தி நிறுவனத்தின் பணிகள் பல்வேறு துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக உற்பத்தி துறை, கச்சா பொருள் கொள்முதல் துறை, நிதித்துறை, சந்தையிடுகை துறை, தர கட்டுப்பாட்டு துறை, பராமரிப்பு துறை, இது போன்ற பல்வேறு துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையிலும் ஒரு தலைவர் இருப்பார், ஒரு மேலாளர் இருப்பார், அவருக்கு கீழே கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள், அதற்கு கீழே பணியாளர் இருப்பார்கள். பொதுவாகவே எல்லா நிறுவனங்களுமே இதை மேலாண்மை படிநிலை என்று சொல்வார்கள். மேனேஜீரியல் ஹையரார்கி, மேலிருந்து கீழ், கீழிருந்து ஆரம்பித்தவனால் பணியாளர்கள் இருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும், குறிக்கோள் இருக்கும். உற்பத்தி நிறுவனங்களுக்கு உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி, உற்பத்தியாகும் அலகுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, தரத்தை மேம்படுத்தி, அதனுடைய லாபத்தை அதிகமாக ஈட்டி, பங்குதாரர்களுக்கு அதிகமாக பங்கு ஆதாயம் அளித்து, வாடிக்கையாளர்களை மகிழ்வூட்டி, பணியாளர்களை மகிழ்வூட்டி, இப்படி பலவிதமான குறிக்கோள்கள் உள்ளன. எனவேதான் இது பணிகள் எல்லாம் துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பணியாளர்கள் தனியாக பணி செய்கிறார்கள். தனியாக பணி செய்வதை விட இன்றைய காலகட்டத்தில், தகவல் தொழில்நுட்பம் மேம்பாடு அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில், தரத்தை பற்றிய அதிகமான விழிப்புணர்வு உள்ள இந்த காலகட்டத்தில் தனி மனிதனுடைய பணி கணக்கில் கொள்வதில்லை. எனவே அவர்கள் ஒரு அணியாக செயலாற்ற வேண்டும். அணியாக செயலாற்றுதல் தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எல்லா நாடுகளிலேயுமே, எல்லா நிறுவனங்களிலுமே அணியின் பணி, அதுதான் நம்ம ஆங்கிலத்துல டீம் ஒர்க்னு சொல்றோம். அணி, இப்ப தனி மனிதனா ஒவ்வொருவரும் செய்யறதை விட, பணி செய்வதை விட, அவர்கள் ஒரு பெரிய அணியா, உதாரணமா உற்பத்தி துறையில் 100 பணியாளர்கள் என்று இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 பேரும் ஒரே ஒரு அணியாக அவர்கள் செயல்பட வேண்டும். அவ்வாறு அணியாக செயல்படும் பொழுது என்ன அதனால நன்மை? ஒரு சாதாரணமான மனிதன் அணியாக செயல்படும் பொழுது அசாதாரணமான நன்மை பயக்கும். எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த அணியின் பணி, இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதை பற்றி தான் நமக்கு அலகு 7ல நம்ம பார்க்க போறோம். அதனால தனி மனிதனுடைய பணி என்று எதையும் பார்ப்பதில்லை, அணியின் பணி. எனவே பணியாளர்களை தேர்வு செய்யும் பொழுது இவர் ஒரு அணியில் இருந்து செம்மையாக பணிபுரிவாரா என்று அவர்களுடைய திறமைகளை எல்லாம் கண்டுபிடித்து பின்னர் தான் அவர்களை பணியமர்த்துகிறார்கள். அதனால அவர் ஒரு அணியில மற்றவர்களோட இணைந்து ஒருங்கிணைந்து பணியாற்றும் திறமை அவருக்கு வேண்டும். எனவேதான் இந்த அணியின் பணி என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய காலகட்டத்தில் கருதப்படுகிறது. சரி, இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய பண்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அவங்க நிறுவனத்தின் நோக்கம்தான் இந்த அணியின் நோக்கம். இதை அந்த பணியின் தொடர்பாக, உதாரணமா உற்பத்தி துறைன்னா கூடுதலான அலகுகளை அவர்கள் தயாரிக்க வேண்டும் என்று அவர்கள் அணியின் உறுப்பினர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். அந்த நோக்கங்களை பிரித்து கொடுப்பார்கள், தலைமைத்துவத்தை பிரித்து கொடுப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கலந்துரையாடுவார்கள். எனவே அவர்கள் ஒரு அணி சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் சக தொழிலாளர், சக பணியாளர்களுடைய, சக தோழர்களிடையே அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர்
உதவி கொள்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். அதே போன்று தொலைநோக்கு பார்வை, நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வையை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அப்பதான் அதனுடைய பலம் அதிகரிக்கும். அதே மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள்லாம் நேர்மறையா இருக்கணும். உற்சாகமா பணிபுரியணும். அவங்களுடைய உதாரணமா கண்காணிப்பாளர் என்ன சொல்றாரோ அத கூர்ந்து கவனிக்கணும். சக தோழர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையும் கூர்ந்து கவனிக்கணும். ஒரே திசையை நோக்கி அந்த அணி பயணிக்க வேண்டும். ஒரே திசையை நோக்கி அவர்கள் ஒருமித்த கருத்து கொண்டு, ஏதாவது கருத்து வேற்றுமைகள் வரலாம், சிறிய சிறிய சச்சரவுகள் வந்தா கூட அதை அவங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளணும். அதை மறுபடியும் மேலிடத்துக்கு எடுத்து சொல்லக்கூடாது. அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தகவல் தொடர்பு கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது ஒன்று. எனவேதான் இது இன்றைய காலகட்டத்தில் இந்த அணியின் பணி எவ்வாறு இதை முக்கியம் என்று சொல்லலாம். உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அதை ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. இந்த மறுபடியும் இந்த அணியின் பணி புரிதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இது உதவும். அதனால இதுல ஒரு அணியில நீங்க இருந்து பணிபுரிந்தீங்கன்னா அது உங்களுடைய தலைமைத்துவ பண்புகளையும் வளர்க்கும். நாளைக்கே நீங்களே தலைவரானாலும் அதற்குரிய பண்புகளை நீங்க இங்க கற்றுக்கொள்ளலாம். பணி மேம்பாட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணி மேம்பாடு, பணி உயர்வு, ஊதிய உயர்வு, இதற்கான வாய்ப்புகளுக்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு தரமான சேவையை நம்ம வழங்க இயலும். எனவே ஒரு அணியில இருந்து நீங்க பணிபுரிந்தோம் அப்படின்னா அது ஆக்கத்திறனை அதிகப்படுத்துது. நமது கற்றல் தினசரி கற்றுக்கொள்ளலாம். சக தோழர்கள் இருந்து எப்படி இந்த வேலையை செவனே செய்வது என்பதை பற்றியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் மீது ஒருங்கிணைந்து பணிபுரியும் பொழுது நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி சச்சரவுகளை தீர்க்கும் திறமைகளை நம்ம பெறலாம். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, மனமாற்றங்கள் ஏற்பட்டு, சச்சரவுகள் ஏற்பட்டால் அவற்றை உடனே அந்த அணியே உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு திறன். அதனால ஒருவர் சச்சரவுகளை களைதல் என்பது ஒரு மிகப்பெரிய திறன். அதனால அதை விட்டு கொடுக்க மனப்பான்மையை வளர்த்து கொள்ளலாம். அதனால தனிப்பட்ட ஆளுமை பண்களும் மேம்படும். அது மாதிரி நம்ம ஒரு நிறுவனத்துல நம்மளும் ஒரு மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படும். நாம வேற, நிறுவனம் வேற இல்ல, நாம தான் இந்த நிறுவனத்துல இருக்கோம், நம்ம இந்த அணியில இருக்கோம். இந்த அணியின் வெற்றி நிறுவனத்தின் வெற்றி. நம்ம தரமான பொருட்களை உற்பத்தி செய்யலாம், தரமான பொருட்களை வழங்கலாம், தர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்படுது, தரமான சேவையை வழங்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எப்போ செய்ய முடியும்? இந்த நிறுவனம் நமக்கு சொந்தமானது, நிறுவனத்தின் வளர்ச்சி நமதின் வளர்ச்சி என்று அணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது அது மாதிரி அவங்க ஆரோக்கியமான ஒரு இடர்பாடுகளை கூட எடுப்பாங்க. என்று ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. இதை நீங்க டிக்ஷனரியில பார்த்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்புன்னு போட்டிருப்பாங்க. ஆனா அதனுடைய உண்மையான பொருள் என்ன? தனி மனிதனுடைய தனித்தனி திறன்கள் 10 பேரோட ஒன்று சேரும் பொழுது கூடுதல் திறனாக ஆகும். நம்ம கணக்குல சொல்றோம் 2 கூட்டினால் 4. ஆனா சினர்ஜியில 4 விட அதிகமா இருக்கும், 5 ஆகலாம். 2 கூட்டினா 5ன்னு வரும், 6ன்னு வரும். சோ அவங்க தனித்தனியா 2, ஆனா அவங்க ஒன்றிணையும் போது 4 அல்ல, அதை விட கூடுதலான திறன்களை அவர்கள் வெளிப்படுத்த முடியும். அப்படிங்கிறதான் இந்த சினர்ஜி என்ற இந்த வார்த்தையவே அவங்க பயன்படுத்துறாங்க. கேரளாவில் நடக்கக்கூடிய போட் ரேஸ், படகு போட்டிய நீங்கள் நேரிலோ அல்லது தொலைக்காட்சி வாயிலாகவோ கண்டுட்டிருக்கலாம். அதுல அந்த கிட்டத்தட்ட ஒரு 20 உறுப்பினர்கள் கொண்ட அந்த அணியானது ஒரே வேகத்தில் அந்த துடுப்புகளை இயக்குவார்கள். பார்ப்பதற்கே நமக்கு மிகவும் புல்லரிப்பாக இருக்குது. எந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக, திறமையோடு, ஒரு ஒருங்கிணைப்போடு ஒரே திசையில் பயணிக்கிறார்கள். ஒரே நேரத்தில் அவர்கள் துடுப்புகளை வேகமாக இயக்கி அவர்கள் வெற்றி என்ற அந்த குறிக்கோளை அடைவதற்காக அந்த அணியினர் ஒரு சேர பாடுபடுகிறார்கள். அதுதான் உண்மையாகவே ஒரு அணியோட பணி. அதனால இதனுடைய பணியோட இருக்கக்கூடிய திறன்கள் மேம்படும்,
உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை உங்க சக தோழர்கள்ட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சு அப்பப்ப தீர்த்து கொள்ளலாம். இப்ப இந்த நான் அணியை பத்தி சொல்லும்போது இதுல நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையா நம்ம பிரிக்கலாம். அதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய அணி, போர்டு, அதான் இயக்குனர் குழு, ஆய்வு குழு, அதே மாதிரி பணியாளர்களை ஈடுபடுத்தக்கூடிய குழு, உற்பத்தி குழு, பராமரிப்பு குழு, அதே மாதிரி தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய குழு. இது மாதிரி ஒரு நிறுவனத்துல அதே மாதிரி திட்ட மேலாண்மை குழு, செயல்படுத்தும் குழு, இந்த மாதிரி நிறைய அணி அணியா நம்ம பிரித்து கொள்ளலாம். சோ எனவே இது அடுத்து கேட்கலாம், சார் இது எந்த அளவுக்கு இந்த அணியின் பணி பயனுள்ளதாக இருக்கும்? அணியின் பணி பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அணியின் ஒரு அணி சார் திறம்பட இயங்குது, சிறப்பாக அணியின் உறுப்பினர்கள் இயங்குகிறார்கள், அவர்களுடைய செயல்திறன் சிறப்பாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு உறவை அவர்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுகிறார்கள். நிறுவனத்தின் குறிக்கோள்களை எட்டுவதில் அவர்கள் சிறப்பான பங்கு வகிக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, கூட்டுறவு, நம்பிக்கை, அதே மாதிரி அவங்க ஒரு மன திருப்தியோட ஒரு உளமாற ஒரு மகிழ்வோட அன்றாட கற்றுக்கொண்டு தங்களையும் வளர்த்து கொள்கிறார்கள், தங்கள் நிறுவனத்தின் உற்பத்தி திறனையும் வளர்க்கிறார்கள். சோ நிறுவனத்தின் வளர்ச்சியே அவர்களது வளர்ச்சி என்று ஒவ்வொருவருடைய மனதிலும் அந்த அணியின் உறுப்பினர்கள் மனதிலும் ஆழமாக பதிந்து விடுகிறது. எனவே இந்த அணி சிறப்பாக இயங்குகிறது என்றால் அவர்கள் தங்கள் குறிக்கோள்களை எட்ட வேண்டிய குறிக்கோள்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், என்னென்ன செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அதற்குரிய பங்கினை பொறுப்பேற்று அவர்கள் செய்ய வேண்டும். அதே போன்று இதெல்லாம் மற்றவர்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அதான் மிக முக்கியம். நமக்கு மாத்திரம் இல்ல, மற்றவர்களும் அதை கற்றுக் கொடுக்கணும். கண்காணிப்பாளரே கற்றுக் கொடுத்தா கூட சக தோழர்கள்ட்ட நம்ம கலந்து உரையாடி இந்த பணியில இப்படி ஒரு சிக்கல் வருது, இதை எப்படி தீர்த்து கொள்ளலாம், இந்த எந்திரம் சரியா வேலை செய்யல, இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்க, உடனே அவர்கள் இருந்து அதை சரி செய்து கொள்ளலாம். அதனால இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அவங்களுடைய மதிப்பீடுகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள், உதவியை பெற்றுக் கொள்வார்கள். அவங்க திறந்த மனதோட அவங்க வேலை புரியணும். ஒரு நல்ல ஒரு அணி பணி புரியுதுன்னா அவங்க மனதை திறந்து வச்சிருக்கணும். எவ்விதமான மாறுபட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம மனதை ஒரு திறந்த மனதோடு அவர்கள் பணிபுரியணும். அப்பப்போ அந்த அவங்க ஒரு பணி முடிந்த உடனே அவங்க ஒரு கூட்டமா நின்று என்னென்ன சிக்கல்கள் இருக்கு இதை பத்தி அவங்க கலந்து உரையாடுவாங்க. பெரிய பெரிய புகழ் வாய்ந்த நிறுவனங்கள்ல எல்லாம் இது ஒரு வழக்கம். பணியை துவக்குவதற்கு முன்னால் அந்த அணி கூடி பேசுவார்கள், பணி முடிந்த பின்னர் அந்த அணியினர் கூடி கலைவார்கள். இது அதனால எதனால என்ன ஆகும், அந்த அணியோட இந்த அணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே தனி மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு அணியாக செயல்படத்தக்க திறன், திறமை, அறிவுள்ளவர்களைத்தான் அவர்களது நிறுவனத்தின் மனிதவள மேலாண்மை துறை நியமனம் செய்கிறது, தேர்வு செய்கிறது, பயிற்சி அளிக்கிறது. அது சாதாரணமான வேலை அன்று. அவர்களோட ஒரு அணியில் இணைந்து அவர்கள் பணிபுரிய எந்த விதமான சிக்கல்கள் இல்லாம, மன ஆச்சரியங்கள் இல்லாம, ஒரு புரிதலோட பணிபுரிந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு ஒருங்கிணைப்போட கூட்டுறவோட கூட்டு முயற்சி எடுத்தால் மட்டுமே நிறுவனத்தின் குறிக்கோள்களை எட்ட முடியும். ஆனா இதற்கு சில தடைகளும் வரும். ஏன்னா எல்லாமே மனிதர்கள் தானே. மனிதர்கள் மனம் ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. 5 விரல்களும் சமமாக இல்லை உயரம். அதே மாதிரி மனசளவுல அவர்கள் சற்று கோணலான எண்ணம் கொண்டவர்கள் இருப்பாங்க. அதனால இதை எப்படி சார் பயனுறத்தக்கதாக அமைக்கிறது? இதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கா? கண்டிப்பா தடைகள் இருக்கு. அந்த அணியில ஒரு நிபுணத்துவம் கொண்ட பணியாளர்கள் இல்லைன்னா அவர்களுடைய திறமைகள் வேறுபாடு இருக்கு, அவர்களுடைய நிபுணத்துவம் வேறுபாடு இருக்கு.
அதே மாதிரி அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்ல, அவங்களுக்கு சரிதான புரிதல் இல்ல, அவர்களுக்கு சரியான தொலைநோக்கு பார்வை இல்ல, அவங்களுடைய நோக்கங்கள் பணிகளை பத்தி அவங்களுக்கு சரியா தெரியல, அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தவறான உறுப்பினர்கள் கொண்ட அணி, அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அணி, அதே மாதிரி அதே மாதிரி சச்சரவு, அடிக்கடி சச்சரவுல இறங்குறாங்க. இந்த மாதிரியான சச்சரவு உணர்வு கொண்ட அணியின் உறுப்பினர்களால அந்த அணியின் ஒட்டுமொத்த பணியே பாதிக்கப்படும். எனவே நிறுவனம் என்பது இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டியது வரும். அவர்கள் ஒருமித்த கருத்து கொண்டவர்களால மட்டுமே ஒரு அணியில் இருந்து சிறப்பாக பயன்பட முடியும். இதுல நான் சாதாரணமா இப்ப டீம் ஒர்க் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டீம் ஒர்க், அப்புறம் குரூப் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டீம் ஒர்க்னா என்ன சார்? டீம் ஒர்க்குங்கிறோம், அப்புறம் குரூப்புங்கிறோம். இது ஆங்கிலத்துல ரெண்டையுமே சொல்றாங்களே சார். குரூப்புங்கிறது என்ன, டீம்னா என்ன? டீம் என்றதை அணி என்று எடுத்துக்கொண்டால், குரூப் என்பதை குழு என்று எடுத்துக்கொண்ட செயல்களில் அவங்க ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. இந்த குழு ஒரு விசாரணை குழு அமைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த விசாரணை குழு அந்த விசாரணையை முடித்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதோடு அந்த குழுவின் பணி முடிந்துவிடும். சோ குழு என்பது சிறியது, அணி என்பது பெரியது. சோ குழுவின் நோக்கம் நிறுவனத்தின் நோக்கம், அணியின் நோக்கம் நிறுவனத்தின் நோக்கம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அனைவருமே தலைமை பண்புகளோட இருத்தல் வேண்டும். நிறுவனத்தின் நோக்கம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு அணி ஒரு செவ்வனே செயல்பட வேண்டும் என்றால் நிறுவனத்தின் நோக்கத்தை எட்டுவதற்கான பணிகள் செவ்வனே பகிர்ந்து அளிக்கப்பட்டு அனைத்து பணியாளர்களுக்கும் உரிய தகவல்கள், நெறிமுறைகள், செயல்படத்தக்கக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் விளக்கப்பட்டு அவர்களுக்கு புரிதலை உண்டாக்கி அவர்கள் சக தோழர்களோட ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே அந்த அணி திறன்மிகு அணியாக விளங்கி நிறுவனம் தனது இலக்கினை சுலபமாக எட்ட முடியும். எனவே அணி என்பது வேறு, குழு என்பது வேறு. நமது அடுத்த அலகு 8வது அலகுக்கு செல்வோம். 8வது அலகு கம்யூனிகேஷன், மீனிங், நேச்சர் அண்ட் த ப்ராசஸ். தகவல் தொடர்பு. கம்யூனிகேஷன் உங்களுக்கு நம்ம அனைவருக்கும் தெரியும். சாதாரணமா தகவல் தொடர்பு, இப்ப ஐடி அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொடர்பு. சோ தகவல் தொடர்பு. இந்த கம்யூனிகேஷன்னா என்ன சார்? இந்த கம்யூனிகேஷன்னா என்ன? இது எதுக்காக தகவல் தொடர்பு ஒரு நிறுவனத்துல வேணும்? ஒரு அணியோட அணியில நீங்க உறுப்பினரா இருக்கலாம். இப்போ உங்களுடைய கருத்தை நீங்க இன்னொருவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட பேசணும். சோ ஒரு தகவலை தெரிவிக்கணும்னா பேசுதல். சார் இது ரொம்ப நீளமான கருத்துக்களை கொண்டது, அதிகமான கருத்துக்களை கொண்டது. அப்ப அதான் எழுதி கொடுங்க. அப்போ எழுத்து மூலமா இருக்கலாம், வார்த்தை வடிவிலோ எழுத்துக்கள் மூலமாகவோ அல்லது சங்கேத வழியிலாக. ஒரு மாற்றுத்திறனாளி பேச இயலாதவர், அவர் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்றால் இவ்வாறு ஒரு சங்கேத மொழியை பயன்படுத்துகிறார். சோ அவருடைய தகவல் பெருநரை சென்று அடைகிறது. சோ எழுத்து மூலமாவோ. சோ இந்த தகவல் தொடர்பு தான் மிக ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமான ஒன்று. சோ இந்த தகவல் தொடர்பின் மூலமாகவே மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை நம்ம ஒரே மாதிரி, ஒரு மேலாளர் இன்னொரு மேலாளர், தயாரிப்பு துறையின் மேலாளர் விற்பனை துறையின் மேலாளர் அவர் கண்டுபிடிச்சா அது நேர ஒரு படுகிடையான தொடர்புங்கிறான். சோ தகவல்கள், ஆலோசனைகள் இது எல்லாமே சொல்லப்பட வேண்டும். தகவல் தொடர்பு இல்லாம யாருமே அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு முறைசாராத குழு இல்லையா? நம்ம நிறுவனத்துல நம்ம இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் முறை சார்ந்த குழு. அதனால இங்க இந்த தகவல்கள், நிறுவனத்தை பற்றிய தகவல்கள், குறிக்கோளை பற்றிய தகவல்கள், எட்ட வேண்டிய நோக்கு,
இதை பற்றிய தகவல்கள், வழிமுறைகள், ஒழுங்குமுறை, பின்பற்றப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகள், நெறிமுறைகள், எத்தனையோ தகவல்கள் அன்றாடம் தெரிவிக்கப்பட வேண்டியது உள்ளது. சில தகவல்கள் எழுத்து மூலமாக, சில தகவல்கள் வாய்மொழி வழியாக இருக்கலாம், சங்கேத மொழியிலையும் இருக்கலாம். அதற்கு நம்ம தகவல் தொடர்புக்கு எத்தனையோ இன்னைக்கு சாதனங்கள் இருக்கு. இல்லை, ஐடில தகவல் தொடர்பு துறையில இன்றைக்கு இமெயில், மின்னஞ்சல் அனுப்புறோம், தொலைபேசி வாயிலாக பேசுறோம், கைபேசி வழியாக பேசுறோம். சோ இந்த தொடர்பு, நவீன தொடர்பு சாதனங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த தொடர்பு ஏன் தேவை, இதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல இதுதான் தகவல் தொடர்புங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு இதயம் போன்றது. தகவல் தொடர்பு. அப்பதான் எண்ணங்களை பகிர்ந்துக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க, அதை நீங்க அனுப்புறீங்க. வாய் வார்த்தையாகவோ, எழுத்தாகவோ, இல்ல சைகைகளின் மூலமாகவோ அது பெறுநரை சென்று அடைகிறது. எனவேதான் 2 நபர்கள், அனுப்புனர், பெறுநர். நம்ம கடிதம் எழுதுறோம், மின்னஞ்சல் அனுப்புறோம், இல்ல தொலைபேசி வாயிலாக கூப்பிடுறோம். அப்ப அழைப்பவர், அழைக்கப்படுபவர்னு சொல்றோம். இப்போ 2 பேர் இருப்பாங்க. சோ இப்ப சாதாரணமா இப்ப கூட்டங்கள்ல பேசும்போது பெறுபவர்கள் ஒருவரை விட அதிகமாகவும் இருக்கலாம். இல்ல அதே மாதிரி மின்னஞ்சல் பல பேருக்கு ஒரே செய்தி அனுப்பலாம். சோ இவ்வாறு இந்த தகவல் தொடர்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது. எனவே எழுத்து மூலம் அனுப்பக்கூடிய தகவல்கள், வாய் வார்த்தை மூலம் அனுப்பப்படக்கூடிய தகவல்கள், பின்னர் சங்கேதமாக அல்லது சைகைகளின் மூலமாக அனுப்பக்கூடிய தகவல்கள். இப்ப இந்த தகவல்களோட செயல்முறை என்ன, எப்படி சார் அது செயல்படுகிறது என்பதை பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு யார் வேணும்? முதல்ல உங்களுக்கு தகவல் அனுப்புனர் வேணும். இன்னைக்கு ஒருவருக்கொருவர் ஒரு பெரிய நிறுவனத்துல யாரு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலோ அல்லது எழுத்து மூலமான மின்னஞ்சல், முதல் மாடியில் இருப்பவர் 2வது மாடியில் இருப்பவருக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவலை அனுப்புறார், அல்லது தொலைபேசி வாயிலாக அழைக்கிறார். தொலைபேசி வாயிலாக மற்றவர்களுக்கு பேசினால் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்றால் மின்னஞ்சல் உடனடியாக மெய்நிகர் நேரத்தில் அவரை சென்று அடைகிறது. அடுத்த உடனே அதற்குரிய பதிலையும் அவர் அனுப்புகிறார். சோ தகவல் தொடர்பு என்பது ஒரு நிறுவனத்திற்கு முதுகெலும்பு போன்றது. எனவே இது எப்படி செயல்படுகிறது? ஏன்னா உங்க புத்தகத்துல கூட ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஒரு புத்தகத்துல ஒரு படத்தை நீங்க பார்க்கலாம். 8.4ல இதுக்கு ஒரு அனுப்புனர் வேணும், தகவல் அனுப்புனர். நீங்க அனுப்புற தகவல் எல்லாமே அப்படியே போகாது. இப்ப சாதாரணமா மின்னஞ்சல் மூலமா அனுப்பணும்னா அது டிரான்ஸ்மிட் ஆகணும். அப்ப அது குறியாக்கம் செய்து அனுப்பப்படும். அது எது வழியா அனுப்புறோம், எது தடம் என்ன, செய்தி செல்லும் தடம் என்ன, அந்த தடமானது தொலைபேசியாக இருக்கலாம், கணினியாக இருக்கலாம், அல்லது எழுத்து மூலமாக கடிதமாக இருக்கலாம். சோ இது தடம், அதான் நம்ம சேனல்ங்கிறோம். அப்ப அவருக்கு போகும் பொழுது அது குறி விலக்கி நாம் அனுப்பப்பட்ட செய்தியை பெறுநருக்கு போய் சேரணும். நம்ம அனுப்பப்பட்ட செய்தியும் அவர் பெற்றுக்கொண்ட செய்தியும் ஒன்றாக இருக்க வேண்டும், அவர் புரிந்து கொள்ளத்தக்க வகையில இருக்க வேண்டும். சோ இதுதான் அதனுடைய படிநிலைகள். எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் தகவல் தொடர்பு செயல்படுகிறது என்பதை நம்ம இங்க பார்த்தோம். அதனால இதுக்கு என்னென்ன வேணும்? தகவல் அனுப்புனர் வேணும், அதை அனுப்பக்கூடிய செயல்முறை வேணும், அந்த அனுப்பக்கூடிய தடங்கள் வேணும், பெறுநர் வேணும். அதை விட மிக முக்கியம், அவர் அந்த தகவலின் அடிப்படையில் அவருடைய பின்னூட்டம் வேணும், ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்கு சரின்னு சொல்லணும். நம்ம இப்ப வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு அனுப்புறோம் ஒரு செய்திய, நமக்கு பல செய்திய, இன்னைக்கு வகுப்பு இருக்கு, இல்ல இன்னைக்கு தேர்வு இருக்கு, ஒரு வாட்ஸ்அப் செயலி மூலமா ஒரு தகவல் நமக்கு வருது. நம்ம அதை பார்த்து விட்டு
உடனே நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. அவருக்கு ப்ளூடிக் வந்துடும், அவருக்கே தெரிஞ்சுக்குவார். நீங்க பார்த்துட்டீங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். 2 ப்ளூடிக் வந்திருக்கு. சோ அவர் பார்த்துட்டாரு. வாட்ஸ்அப்ல அவர் எப்ப போய் சேர்ந்தது, அவர் எப்ப பார்த்தாரு, இந்த நேரமெல்லாம் நம்மளே பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க? நோட்டடு, நான் அதை பார்த்து விட்டேன், இதை நான் செய்து முடிப்பேன், கவனத்தில் எடுத்துக் கொள்கிறேன், கவனிக்கப்பட்டது என்று ஒரு பதில் அனுப்பும். இதுதான் பின்னூட்டம்னு சொல்றாங்க. ஃபீட்பேக். அவர் என்ன பதில் வந்தது, நீங்க அனுப்புனீங்களே, அப்பதான் இந்த தகவல் தொடர்பு, இந்த சுழல் முடியும். அனுப்புனர்ல ஆரம்பிச்சு பின்னூட்டம், ஐ மீன் தகவலை பெறுநர் என்ன சொல்றாரு, சார் இதை நான் பாத்துக்கிறேன், சார் இது என்னால முடியாது, இந்த செயலை என்னால் செய்ய முடியாது, இந்த காரணங்களால என்னால செய்ய முடியாது, இல்ல செய்ய முடியும், இல்ல குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள செய்ய முடியாது, இல்ல செய்ய முடியும், இல்ல இதை செய்வதற்கு இதெல்லாம் தேவை. இது போன்ற பின்னூட்டம் அல்லது ஃபீட்பேக் தகவலை பெறுநரிடமிருந்து வரப்பெற வேண்டும். அப்படி வந்தா தான் அந்த இடத்துல உங்களுக்கு தகவல் தொடர்பு முழுமையாயிருச்சு. அந்த சுழல் முழுமையாயிரும். அந்த சுழல் முழுமையாயிரும். இல்லைன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அவர் பார்த்துட்டாரு, அவரு சரின்னு சொல்றாரா, இல்லைன்னு சொல்றாரா, இல்ல இந்த நாளைக்குள்ள முடிக்க முடியுங்கிறாரா, இல்ல கூடுதலான நேரம் கேட்கிறாரா? இதெல்லாம் தகவல் அனுப்புனர் மனதில தோன்றக்கூடிய ஐயப்பாடுகள். எனவே திறன்மிகு, ஆற்றல் மிகு, பயன்மிகு தகவல் தொடர்பு என்றால் பின்னூட்டத்துடன் முடிய வேண்டும். கண்டிப்பாக ஃபீட்பேக் என்று அழைக்கப்படக்கூடிய பின்னூட்டம் தகவலை பெறுநரிடமிருந்து அனுப்புனர் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் அந்த தகவல் தொடர்பு முழுமை அடையும். இப்ப இன்றைக்கு கணினி மயமாக்கப்பட்டது, அத கடைசியா நம்ம பார்க்கலாம். இப்ப வகைகள், இந்த ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய தகவல் தொடர்பின் நம்ம வகைப்படுத்துறோம். முதல் வகை முறைசார் தகவல் தொடர்பு, ஃபார்மல் கம்யூனிகேஷன். உங்களுடைய பாடத்திட்டத்தை, பாட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்கள் 8.6.1 முறைசார். இந்த முறைசார் தகவல் தொடர்பை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், பக்கவாட்டி. மேலிருந்து கீழ், நான் ஏற்கனவே சொன்னேன், மேலாண்மையில் படிநிலைகள் உள்ளன. இயக்குனர் குழு, மேலாண்மை இயக்குனர், துறையின் தலைவர்கள், கண்காணிப்பாளர்கள், பணியாளர்கள். சோ இது மேலாண்மையின் படிநிலைகள். சோ இந்த படிநிலைகள்ல மேலிருந்து இயக்குனர் குழு எடுத்த முடிவுகள் முறையாக கடைசி மட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர் வரை சென்றடைய வேண்டும். சோ மேலாண்மை இயக்குனர் வழியாக, துறை தலைவர்கள் அல்லது மேலாளர்கள் வழியாக, அததான் மேலிருந்து கீழே சொல்றாங்க. அதாவது அது வாய் வார்த்தையா இருக்கலாம், எழுத்து வார்த்தையா இருக்கலாம், அல்லது கூட்டமா இருக்கலாம், இல்ல தொலைபேசியா இருக்கலாம், இல்ல மின்னஞ்சலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், கடிதமா இருக்கலாம், வழிகாட்டுதல் நெறிமுறையா எது வேணாலும் சரி. வாய் வார்த்தையா இருந்தாலும் சரி, எழுத்து மூலமா இருந்தாலும் சரி, மின்னஞ்சலா இருந்தாலும் சரி. நேர மேலாண்மை இயக்குனர் மின்னஞ்சல் அனுப்பணும்னா பணியாளர்களுக்கு அனுப்ப மாட்டார். அவர் துறையை சார்ந்த அந்த மேலாளர்களுக்கு தான் அனுப்புவார். அந்த மேலாளர்கள் தான் கண்காணிப்பாளர்கள் வழியாக மற்ற தொழிலாளர்களுக்கு அனுப்புவாங்க. சோ இதைத்தான் நம்ம முறை சார்ந்தேன்னு சொல்றோம். முறை சார்ந்தேங்கிறோம். ஒரு பணியாளர் நேரடியாக மேலாண்மை இயக்குனரை சந்திக்க இயலாது. அவர் சந்திக்க விரும்பினால் தனது கண்காணிப்பாளர் மூலமாக, தனது துறையின் மேலாளர் வழியாகத்தான்
எதையும் அவரை சந்திக்கிறதுக்கான அனுமதியை வாங்க முடியும். இதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா முறைசார் தகவல் தொடர்பு. இதுல என்னென்ன சார் இந்த முறை சார்புல அவங்க மேல இருந்து என்ன அனுப்புவாங்க? சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, அதை முடிக்க வேண்டிய விதம், பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள், அதே மாதிரி அந்த பணி எந்த அளவுக்கு முக்கியம் என்ற உணர்வு, அவங்களுடைய பணித்திறன் எவ்வாறு அளவிடப்பட்டுள்ளது, அதே மாதிரி அவங்களுடைய கொள்கைகள், இதெல்லாம் விரிவா மேலிருந்து கீழே வரணும். அது சரியான முறையில் புரிந்து கொள்ளத்தக்க வரையில் இருக்கணும். எப்பயுமே அனுப்பப்பட்ட செய்திகள் பெறப்பட்ட செய்திகளாக இருக்க வேண்டும். நான் எதை சொன்னேன், நான் அப்படி எடுத்துக்கொண்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தவறாக புரிந்து கொள்வதற்கு இடமளிக்கா வகையில் சரியான செய்திகள் அனுப்பப்பட வேண்டும். எனவேதான் இந்த பின்னூட்டம் கேட்கப்படுகிறது. நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் பின்னூட்டம் கொடுத்தால்தான் நான் அனுப்பிய செய்தியை நீங்க சரியான முறையில் புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். உங்களிடமிருந்து பின்னூட்டம் வரவில்லை என்றால் நான் மறுபடியும் உங்களை தொலைபேசியில் அழைக்க வேண்டியது இருக்கும், அல்லது ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கும். சோ இது போன்ற சூழல்களை ஏற்படும். சோ தகவல்கள் மேலிருந்து கீழ் என்பது உயர்மட்டத்திலிருந்து கடைநிலை பணியாளர் வரைக்கும் சென்றடைய வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் அனுப்பப்படும். சரி, கீழிருந்து மேல் என்ன அனுப்புவாங்க? பணியாளர்கள் என்ன சார் அனுப்புவாங்க? அவங்க மேலாண்மை இயக்குனர் வரைக்கும் அனுப்பணும், அல்லது துறையோட மேலாளருக்கு அனுப்பணும். என்ன அனுப்புவாங்க? அவங்களுடைய ஆலோசனைகளை அனுப்பலாம், அவங்களுடைய குறைகளை பற்றி சொல்லலாம், மேல்முறையீடு செய்யலாம், தங்களுடைய கண்காணிப்பு பத்தி புகார் அளிக்கலாம், இல்ல அவங்க ஒரு கூட்டமா ஒரு சந்திப்பு நடத்துறாங்க, அல்லது ஒரு கேள்வி தாள் கொடுக்கறாங்க, அதற்கு அவங்களுடைய பதில் கேட்கலாம். சோ இத முறையாக அனுப்பணும். பணியாளர் இல்ல கண்காணிப்பாளர்களுக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் துறை மேலாளர் வழியாகத்தான் அனுப்பணும். சோ கீழிருந்து மேல், பணியாளர்களிலிருந்து மேலாண்மை இயக்குனர் வரைக்கும் இது போன்ற மேல்முறையீடுகள், குறைகள், இந்த மாதிரி தான் அவங்க அனுப்பலாம். சோ லேட்டரல் அப்படின்னா என்ன? ஒரு துறையின் உற்பத்தி துறையின் மேலாளர் கச்சா பொருள் கொள்முதல் துறையின் மேலாளர்களுடன் கலந்து ஆலோசிக்கிறார். எந்த அளவுக்கு எவ்வளவு அலகுகள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதனை அவர் கச்சா பொருள் கொள்முதல் துறையின் மேலாளரிடம் தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இத்தனை அலகுகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றால் எத்தனை டன்னோ அல்லது எத்தனை கிலோகிராம் கச்சா பொருட்கள் தேவை என்று அவர் கணக்கிட்டு அதை அனுப்பு ஆணைகளை அனுப்புவார். சோ எனவே இந்த பக்கவாட்டு அல்லது படுகிடையான செய்தி தொடர்பு ஒரே நிலையில், இந்த அதிகாரம் மேலிருந்து கீழ் நம்ம பார்த்தோம், கீழிருந்து மேல்னு பார்த்தோம். துறை மேலாளர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய அல்லது கண்காணிப்பாளர்களுடைய இடையே நடைபெறக்கூடிய அல்லது இயக்குநர்களுடைய நடைபெறக்கூடிய தகவல் தொடர்பை தான் நம்ம அத பக்கவாட்டு அல்லது படுகிடை செய்தி தொடர்பு என்று அழைக்கிறோம். அதனால இந்த இடத்துல மேலாளர் அடுத்த நிலைக்கு எனக்கு அடுத்த நிலையில பணிபுரிவர் அப்படிங்கிற அந்த அர்த்தமே கிடையாது. எல்லாம் ஒரே நிலையில இருக்காங்க. ஒரு மேலாளர் இன்னொரு மேலாளர்கிட்ட பேசுறாரு. சோ இது ரெண்டும், இது தவிர இது ரெண்டு மிக முக்கியமான தொடர்பு. முறை சார்ந்ததுல 3 வகையை பார்த்தோம். இந்த முறை சாரான்னா என்ன? முறை சாரா தகவல் தொடர்பு மனிதர்கள் கூட்டமாக எங்கு சேர்ந்தாலும், அது நீங்க வகுப்பு என்பது ஒரு முறை சார்ந்த அணி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நண்பர்கள் வட்டம் ஒண்ணு உருவாக்கிக்கிறீங்க, அல்லது ஒரே பலகையில அமரக்கூடியவர்கள் அல்லது ஒரே வரிசையில் அமரக்கூடியவர்கள் என்று ஒரு அணியை உருவாக்கி கொள்கிறீர்கள். இதெல்லாம் முறை சாரா.
அந்த அமைப்புல அதுக்கான இடமே இருக்காது. ஆனா இந்த மாதிரியான செய்திகள் மேலிருந்து கீழ் வரப்பல இந்த முறைசாரா தகவல் தொடர்பின் மூலம் பேச போய் சேர்ந்தோம். அதாவது உங்களுடைய ஆலோசனைகள், தகவல்கள், உங்களுடைய ஆணைகள் இது எல்லாமே இந்த முறைசாரா தடத்தின் மூலமாக முறைசாரா தடத்தின் மூலம் வாய் வார்த்தையாக இதை எழுத்து மூலமா கூட அனுப்ப மாட்டாங்க. ஒரு மேலாளர் இன்னொரு மேலாளருக்கு சொல்லிடுவார், ஒரு மேலாளர் இன்னொரு மேலாளருக்கு சொல்லிடுவார், ஒரு கண்காணிப்பாளர் இன்னொரு கண்காணிப்பாளர் சொல்லிடுவார். அதனால சொல்லுவாரு, இதை நான் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, ஒரு மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி முறைசாரா தகவல் தொடர்பு எல்லா நிறுவனங்களையும் இருக்கு. இது இல்லாம இருக்க முடியாது. மனிதர்கள் உயிருள்ளவர்கள், அவர்களால் பேசாமல் மற்றவர் இணைந்து வாழ்கிறார்கள். அவர்களால் பேசாமல் கருத்து பரிமாற்றம் இல்லாமல் அவர்களால் வாழ இயலாது. எனவே ஒருவரை ஒருவர் அவர்கள் சந்திக்கும் நேரம் பணியில் பேசாவிட்டால் கூட அவர்கள் உணவு இடைவேளையில் பேசலாம், உணவு இல்ல பணி நேரம் முடிந்த பிறகு பேசலாம், வீட்டுக்கு சென்ற பின்னர் பேசலாம். சோ இந்த முறைசாரா தகவல் தொடர்பும் தகவல்களை சென்றடைய செய்கிறது. மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து மேலாகவோ பக்கவாட்டிலோ. ஆனா இது அவங்க இந்த படிநிலையில எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பணியாளருக்கு மேலாளரை நேரடியா தெரிஞ்சா அவர் மூலமா அவருக்கு செய்திகள் போகலாம். அதனால அதுல தப்பு இல்லைங்கிறாங்க. இது விரைவாகவும் சொல்லும். அவன் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு இது நான் அஃபீஷியலா வரல, நீங்க சொல்றீங்க சார், நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு அஃபீஷியலா எதுவும் வரல. வருங்க, அஃபீஷியலா வரும், நீங்க அதுக்கு தயாராகிக்கோங்க, நீங்க அதுக்கு தயாராகிக்கோங்க. மேலாளர் சொல்றாரு கண்காணிப்பாளர்கிட்ட, இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வருது, நீங்க அதை எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க. அப்போ சார் எனக்கு எழுத்து மூலமா வரட்டும் சார், சார் எழுத்து மூலமா வந்தோம்னா உங்களுக்கு அனுப்பப்படும். அப்பதான் அது அதிகாரப்பூர்வமான செய்தி. அதுதான் முறைசார். இந்த முறைசாரா வேகமாக பரவும். ஏன்னா அவங்க எழுத்து மூலமா பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. முறைசாரா செய்திகள் வேகமாக பரவும். இதுலயே இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு பாருங்க, 8.6 திராட்சை கொடி மாதிரி கிரேப் வைன் அப்படிங்கிறது உங்களுக்கு திராட்சை கொடி மாதிரி படர்ந்து இருக்கு. இல்லை, அவங்க உறவுகள்லாம் ரொம்ப படர்ந்து இருக்கு. அதாவது இதுதான் இந்த வதந்திகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது. அடுத்தது ரூமர்னு சொல்றாங்க. இந்த மனிதர்கள் அவங்க சந்திப்பு இதெல்லாம் நம்ம இது அதிகாரப்பூர்வம் இல்லாம அவங்க சந்திப்பாங்க. அமைப்பு சாரா, அதிகாரப்பூர்வமற்று, இல்லையா, முறை சாரா, இந்த மாதிரி தடத்துக்கு பேர் தான் கிரேப் வைன். அது திராட்சை கொடி மாதிரி இருக்கு, படர்ந்து இருக்கு. அதனால இதுல ஒரு ஆக்கப்பூர்வமான தகவல்கள் போகலாம். சில நேரம் ஒரு காசிப், வீண் வம்புகள், வதந்திகள், ஒரு தனிப்பட்டவரை பற்றிய தவறான கருத்துக்கள், நிறுவனத்தை பற்றிய தவறான கருத்துக்கள், இதெல்லாம் பத்தி பேசுவதற்கும் இந்த மாதிரியான தகவல் தொடர்பு இடமளிக்கும். அதனால அதை மேலாளர்கள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இதை தடுக்க முடியாது. இந்த திராட்சை கொடி தகவல் தொடர்பு என்பதை தவிர்க்க இயலாது. மனிதர்கள் தான், அவர்கள் பேசுவது இயல்பு. எல்லா நேரங்களும் அவர்கள் சரியானவற்றை மட்டுமே பேச மாட்டார்கள். மற்றவர்களை பற்றி விமர்சிப்பார்கள், மற்றவர்கள் பணியை விமர்சிப்பார்கள், மேலாண்மையை பற்றி விமர்சிப்பார்கள், மேலாளரை பற்றி விமர்சிப்பார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிப்பார்கள். சோ மனிதர்கள் கூடி வாழக்கூடிய இடங்களெல்லாம் இது சாதாரணமான ஒன்று. எனவே எல்லா நிறுவனங்களும் இந்த தகவல் தொடர்பை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். சரியான தகவல்கள் சென்றடைந்த தப்பு, அதுல எதுவும் தவறு இல்லை. தவறான தகவல்கள் பரப்பப்படும் பொழுது அதற்கு பெயர் வேறாக மாறி வருகிறது. அதற்கு பெயர் வதந்தி. இந்த வதந்தி ஆபத்தானது. நம்ம சாதாரணமா தமிழ்ல அதை கிசு கிசுன்னு என்று சொல்லுவோம். ஒருத்தர் காதலை மட்டும் சொல்லுவோம், அதைதான் கிசு கிசுமோ. ஒருத்தர் காதை கொடுங்க சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க,
அப்படின்னு ஒருத்தரை பத்தி தவறான தகவல்கள் பரப்பப்படுவது நிறுவனத்தின் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒன்று. இது ஒழுக்கக்கேட்டை வளர்க்கும். அதனால இது போன்ற தவறான தகவல்கள் ஏதேனும் பரப்பப்படுகிறதா என்பதை நிறுவனம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதனால இந்த 3 நாளும் 2, 3 நாள் இந்த முறைசாரா திராட்சை கொடி தகவல் தொடர்பு, இந்த வதந்தி, இது பெரும்பாலான நிறுவனங்கள்ல இந்த 3 மூலமா தான் அதிகமான தகவல் பரப்பப்படுகின்றன. எனவேதான் நிறுவனங்கள் தனது பணியாளர்களை தேர்வு செய்யும் பொழுது மிக மிக கவனமாக தேர்வு செய்கிறது. மனிதவள மேலாண்மை துறை பணி அமர்த்துதல் பணியில மிக மிக கவனமாக ஈடுபடுகிறார்கள். சரியான திறன்மிகு தகவல் தொடர்புல என்னென்ன இருக்கணும், திறன்மிகு தகவல் தொடர்பு எப்படி இருக்கணும், உங்களுடைய தடம் நேரடியாக இருக்கணும், அதுல எந்த தாமதமும் இருக்கக்கூடாது, தகவல்கள் சிதைக்கப்படக்கூடாது, நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் சிதைக்கப்படக்கூடாது, அப்படியே நேரடியா அவர்களை போய் சேர்ந்து அடையணும். ரொம்ப நீளமான தடமா இருந்தா செய்திகள் சிதைக்கப்படக்கூடிய அல்லது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். எனவே சரியான தகவல்கள் சரியான தடத்தின் மூலமாக அனுப்பப்பட வேண்டும். அதுதான் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்றோம். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல் அனுப்ப வேண்டும். எல்லா தகவலும் எல்லாருக்கும் தேவையில்லை. யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் நம்ம அனுப்ப வேண்டும். அதனால அனுப்ப வேண்டிய முறையும் கொஞ்சம் விரைவாக அனுப்பணும். தகவல்கள் நம்ப தகுந்ததாக துல்லிதமாக இருக்க வேண்டும், சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். வளவள என்றோ இல்ல தெளிவற்ற நிலையில வார்த்தைகளை பயன்பட்டால் அது பெறுநரை குழப்பி அவரால் பின்னூட்டம் சரியாக வழங்க இயலாது. எனவே இந்த தகவல் தொடர்பு தனது நோக்கத்தை இழக்கும். அதே மாதிரி பின்னூட்டம் மிகவும் முக்கியம். அதே மாதிரி நீங்க முறைசார் தொடர்புக்கு நம்ம ஒரு உதவியா முறைசாராதையும் நம்ம வச்சுக்கலாம். முழுக்க அதை நம்பக்கூடாது. அதனாலதான் இதுக்கு இந்த தகவல் தொடர்புக்கு சில இடையூறு வரும். நீங்க அனுப்பக்கூடிய மொழி தகவல்களை அனுப்பக்கூடிய மொழி சிக்கலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெறுநரால அதை புரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்றாருன்னு புரியலையே, வேறு என்ன இதுல சொல்ல வர்றீங்க சார் அப்படின்னு கேட்பார். இப்ப நேரடியா பேசுனா அதை கேட்டுக்கலாம். சில நேரம் மின்னஞ்சல்ல வரும், அது தெளிவற்று இருந்ததுன்னா அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷனே, அந்த தகவல் தொடர்பு ஒரு செயலற்றதாக ஆகிவிடும். நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அவருக்கு போய் சேராது, தவறான விளைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி சொல்லக்கூடிய தூரமும் சுருக்கமா இருக்கணும். ரொம்ப சென்றடைய வேண்டிய தூரமும் சுருக்கமா இருக்கணும். 10 பேரை 15 பேரை தாண்டி 16வது ஆளை தான் போய் அடையணும் அப்படிங்கும்போது அதுல சில நேரங்கள் செய்திகள் சிதைந்து போய் அந்த தகவலின் நோக்கம் சிதையக்கூடியதற்கு வாய்ப்பாக உள்ளது. எனவே அதே மாதிரி இன்னும் சில இந்த தகவல் தொடர்புக்கு நிறைய இடையூறுகள், சட்டப்படியான சில தடைகள், அதே மாதிரி அதிகமான நம்பிக்கை வைத்தல், அதே மாதிரி அவர் நல்லா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லி அவருடைய அறிவாற்றலை நீங்க அதிகமாக எதிர்பார்த்தீங்க, அவர் சரியா கேட்கல, போன் நீங்க தொலைபேசி மூலமா அனுப்புறீங்க, அவருக்கு சரியா கேட்கல, அங்கங்க அவருக்கு நிறைய இடையூறு வருது. அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீங்க அனுப்பக்கூடிய செய்திகள் அதனுடைய நோக்கங்களை நிறைவேறாம செஞ்சிடும். இப்ப அழகு 9ல நம்ம ஒரு ரொம்ப சிறந்த ஒரு அழகு தலைமைத்துவம், அதனுடைய கருத்துரு, அதனுடைய கோட்பாடுகளை நம்ம பார்க்க போறோம். அழகு 9 சார், தலைமைத்துவம். இந்த தலைவர்ங்கிற இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, தலைவர். நம்ம எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலும் சமுதாய வாழ்க்கையில நம்ம இந்த தலைவா இப்படி எல்லாம் நம்ம இதை பயன்படுத்துறோம். ஆனா ஒரு இந்த நிறுவனத்துல இந்த தலைமைத்துவம்
தலைவர்னு இல்ல, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைவர் யாரு? எம்டி, மேலாண்மை இயக்குனர். அவரு ஒரு இருக்கிறதுலயே உயர்மட்ட தலைவர். அதற்கு அடுத்த நிலையில துறை மேலாளர்கள், அவங்களும் அந்தந்த துறைக்கு தலைவர்கள் தான். துணை மேலாளர்கள் அவர்களும் தலைவர்கள் தான். கண்காணிப்பாளர்கள் அவர்களும் தலைவர்கள் தான். அவருக்கு கீழே பணியாளர்கள் பணிபுரிகிறாங்க, அவர்களும் தலைவர்கள் தான். சோ இந்த தலைமைத்துவம் எந்த ஒரு நிறுவனத்திலையும், நிறுவனம் தனது நோக்கத்தை எட்ட வேண்டுமெனில், குறிக்கோளை எட்ட வேண்டுமெனில், உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டுமெனில், பணியாளர்கள் மனமுவந்து பணிபுரிய வேண்டுமெனில், அந்த நிறுவனத்திற்கு ஒரு சரியான தலைவர் வேண்டும். தலைமை சரியாக இருந்தால்தான் மற்றவர்களும் சரியாக இருப்பார்கள். ஒரு குடும்ப தலைவர், தந்தை சரியாக இருந்தால்தான் பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் சரியாக முதல்வர் சரியாக இருந்தால்தான் ஆசிரியர்கள் சரியாக இருப்பார்கள். ஆசிரியர்கள் சரியாக இருந்தால்தான் மாணாக்கர்கள் சரியாக இருப்பார்கள். சோ இந்த தலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் நிறுவனங்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதில், அவர் மேலாண்மை இயக்குநராக இருக்கலாம், துறை மேலாளராக இருக்கலாம், துணை மேலாளராக இருக்கலாம், கண்காணிப்பாளராக இருக்கலாம். அவர்கள் அவரவர் மட்டத்தில் தலைவர்கள் தான். ஆற்றல் மிகு, திறமை மிகு, அறிவு மிகு, மற்றவர்களை நயந்து நயந்து வேலை வாங்க தெரிய வேண்டும். வேலை வாங்கும் திறன் மற்றவர்களை, அவர்கள் மனம் கோணாமல் அவர்களை தூண்டி, அவர்கள் மீது தன்னுடைய செல்வாக்கின் மூலம் அவர்களை உற்சாகப்படுத்தி, அவங்கள செயலூக்கம் கொடுத்து ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொருவரும் நிறுவனத்திற்கு தங்கள் பங்கினை செவ்வனே செய்ய வேண்டுமெனில் ஒரு சரியான தலைமை தேவை. சரியான தலைமை தேவை. இந்த தலைமையில பல பாணிகள் உண்டு. பாணி அப்படின்னா ஸ்டைல். 9.3 நீங்க பாப்பீங்க, பல பாணிகள் இருக்கு. ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வைக்கல, பல பாணிகள் இருக்கு. இது என்ன சார் இது? இந்த ஸ்டைல், இது அவரோட ஸ்டைல் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, அதான் நம்ம தமிழ்ல சொன்னோம்னா பாணி அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் இப்போ ஒரு அலுவலகத்துல ஆட்டோகிராட்டிக் ஸ்டைல் அப்படிங்கிற எதேச்ச அதிகாரம். ஆட்டோகிராட்டிக்னா எதேச்ச அதிகாரம். அவர்கிட்ட தான் அவர் தலைவர். அவர் ஆட்டோகிராட்டிக் தலைவருங்க, எதேச்ச அதிகாரம். அவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு யாரும் தெரியாது. மற்ற அவர் கீழ் பணியாற்றுபவர்களுக்கு எதுவுமே தெரியாது. தாம் சொல்லுவதை மட்டுமே மற்றவர்கள் கேட்க வேண்டும். தான் மட்டுமே நிபுணர். யார் என்னை கேள்வி கேட்க கூடாது. அனைத்து முடிவுகளும் நானே தான் எடுப்பேன். நான் யாரிடமும் கலந்து ஆலோசிக்க மாட்டேன். நீங்கள் சரியாக செயல்புரிய என்றால் உங்களுக்கு தண்டனை அளிப்பேன். நீங்கள் இடைநீக்கம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு பணி உயர்வு நிறுத்தி வைக்கப்படும். உங்களுடைய ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்படும். சோ இவர் ஒரு சர்வாதிகார மனம் படைத்தவர். அந்த மாதிரி தலைவர் பெரிய நிறுவனங்கள்ல அந்த மாதிரி தலைவர் அமைவதற்கு வாய்ப்பில்லை. சிறிய நடுத்தர நிறுவனங்கள்ல எல்லாம் குறைவான பணியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி தலைவர்களை நம்ம பார்க்கலாம். ஆட்டோகிராட்டிக், வேற யாரும் அதுல முடிவெடுக்க முடியாது. அவரை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே அவர் தாங்க கேட்கணும், நாங்களாம் இது செய்ய முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் கீழே பணியாற்ற எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறிய நிறுவனத்துக்கு சரியா இருக்கும். ஒரு நிறும அடிப்படையிலான, அதாவது கம்பெனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிறும அடிப்படையிலான பெரிய நிறுவனங்கள்ல அப்படி இருக்க முடியாது. இதற்கு அடுத்தபடியா வரக்கூடியது பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்டைல். சோ அனைவரும் பங்கேற்கலாம், அனைவரும் பங்கேற்கலாம். இவர் கொஞ்சம் எல்லாரையும் கேட்டு முடிவெடுப்பார். இவர் அவர் மாதிரி இல்லை. அவரோட இவர் கொஞ்சம் முடிவெடுக்கிறது. ஒரு நிறுவனத்துல மேலாண்மை செய்வது என்றால் அன்றாட பணிகளில்
பல முடிவுகளை எடுத்தல். இந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அப்படியே பரவலாக்கப்படும். அப்ப இந்த முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா அவர் மற்றவர்களை கலந்து ஆலோசி எடுக்கிறாங்க. கொள்கை முடிவுகள், அவற்றை செயலாக்கம் செய்வதற்கு தொடர்பான முடிவுகள், அன்றாட பணி தொடர்பான முடிவுகள், இந்த முடிவுகளை எல்லாம் கலந்து பேசி எடுக்கிறார். அப்படி ஒரு தலைவர் கலந்து பேசி, அப்ப என்ன அவருக்கும் பணிச்சுமை குறையும், மற்றவர்களிட நல்ல முடிவுகள்லாம் வரும், நல்ல தீர்வுகள்லாம் வரும். அதனால அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கலந்து பேசுவார். வாங்க ஒரு கூட்டம் கூட்டுறோம், மேலாளர்கள் மற்ற துறை மேலாளர்கள் வச்சு மேலாண்மை இயக்குனர் என்ன செய்யறாரு, துறை மேலாளர்கள் எல்லாம் வர சொல்லி ஒரு கூட்டம் நடத்தி தனது ஆலோசனைகளை முன்வைக்கிறார். மற்ற அவங்க கூடி பேசி முடிவெடுக்கிறாங்க. அந்த மாதிரி கூடி பேசி முடிவெடுக்கக்கூடிய தலைமை தான் பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்டைல்ங்கிறோம். இன்னொரு வகையான தலைவர் இருக்கார், லேசர் ஃபேர். அதாவது நீங்களே தலையிடாம, ஏன்னா எதையும் தலையிடல, முழு சுதந்திரம், பணியாளர்களுக்கு முழு சுதந்திரம், நீங்களே அதை முடிவெடுத்துக் கொள்ளலாம், நாங்க தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவர் இருக்கார். இது 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். அதனால இது நல்லதுன்னு சொல்ல முடியாது, இது நல்லது என்று சொல்ல முடியாது. ஆனா முடிவுகள் விரைவாக எடுக்கப்படும், எல்லாரும் எடுக்கிறதுனால. சோ எல்லாரும், எல்லா பணியாளர்களும், எல்லா மட்டத்துல பணியாற்றுபவர்களும் நிறுவனத்தின் வளர்ச்சி தான் தமது வளர்ச்சி என்று எண்ணக்கூடிய பணியாளர்கள் இருந்தால் அவர்கள் நிறுவனத்தின் இலக்கை எட்டுவதற்கான முடிவினை மாத்திரமே எடுப்பார்கள். அதற்கு தக்க தங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். சோ நிறுவனம் வெற்றி பெறும். அந்த மாதிரி நிறுவனங்கள்ல தான் இந்த லேசர் ஃபேர் அல்லது தலையிடாமை, எதிலையும் தலையிடவே மாட்டாருங்க தலைவர், எங்களை நம்பிடுவாரு, நாங்க என்ன செஞ்சா அவருக்கு சொல்லுவோம், அவரு கேட்டுக்குவார், எங்கள் மேல அவருக்கு முழுக்க நம்பிக்கை உண்டு என்று சொல்லுவாங்க. சரி, இப்ப இதுல நிறைய கோட்பாடுகள் இருக்கு, தலைமைத்துவம் தொடர்பான நிறைய கோட்பாடுகள், அதாவது தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப். அதுல முதல் ட்ரெய்ட் தியரி 9.4 நீங்க பார்க்கலாம். தலைமைத்துவம் தொடர்பான கோட்பாடு சிறப்பு பண்பாடு கோட்பாடு. சிறப்பு பண்பாடு, தலைவருக்குன்னு ஒரு நிறைய பண்புகள்லாம் தேவைங்க. அதெல்லாம் இருந்தா தான் அவர் நம்ம தலைவர்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இவர் பெரிய தலைவர், கிரேட் மேன், மாமனிதன் கோட்பாடுன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப இத சொன்னவர் அவங்க பாருங்க யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆட்வேட்டட் அண்ட் செஸ்டர் ஐ பர்னார்டு, இந்த வல்லுநர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தலைவருக்கு உடல் ரீதியா நல்ல அவருக்கு சக்தி இருக்கணும், அவருடைய நோக்கம், அவருடைய அறிவு, அவருடைய இயங்கும் முறை, அவருடைய உற்சாகம், நட்பு, பரிவு, சக பணிவாளர் பரிவு, அவருடைய நேர்மை, தொழில்நுட்பத்துல அவருக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவம், முடிவெடுக்கக்கூடிய திறமை, பேரறிவு, கற்பிக்கும் திறன், ஏன்னா அவர்கிட்ட தான் மற்றவங்க கற்பிக்கணும், அதே மாதிரி நம்பிக்கை, இதெல்லாம் வேணுங்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரி நற்பண்புகள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்றது ஒரு கோட்பாடு. அடுத்த கோட்பாடு பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள் நடக்கணும். குரூப் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரியில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கணும். அப்படி அதுதான் ஒரு உண்மையான தலைவருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அறிஞர் என்ன சொல்றாரு, தற்செயல் அல்லது வரு நிகழ்வு, கண்டிஞ்சன்சினா என்ன சார்? அவங்க நீங்க எந்த மாதிரியான சூழல்கள் இருக்கோ அதுதான் ஒரு நல்ல தலைமைய முடிவு செய்யும். அவங்க அந்த சூழல்களும் முடிவு பண்ணும். நம்ம பாரத நாட்டின் பிரதமர் மோடிஜி அவர்கள் சமீபத்தில் அவர்கள் அன்னை காலமான போது அவர் காலையில் சென்று அன்னைக்கு இறுதிச் சடங்கில் அனைத்தையும் முடித்து விட்டு 11 மணிக்கு அவர் பிரதமர் அலுவலகத்துக்கு திருப்பி விட்டார். மக்கள் மனதில் மாபெரும் மனிதராக அவர் உயர்ந்து நின்றார். அந்த நிகழ்வு அது ஒரு தற்செயல் நிகழ்வு. இது மாதிரியான நிகழ்வுகள், இது போன்ற நிகழ்வுகள், வரு நிகழ்வு,
இந்த மாதிரி நிகழ்வுகள்ல அவங்க எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது அந்த தலைமைத்துவத்தின் மாண்பையும் புகழையும் உயர்த்துகிறது. அந்த மாதிரி ஒரு கண்டிஜென்சி அது யாரும் நம்ம எதிர்பார்க்கல. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில அந்த தலைவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார், யாருமே செய்ய இயலாத அந்த செயலை அந்த மாமனிதர் செய்தார் என்றால் அது சாதாரணமான. எனவே தலைவர்கள் இன்னொரு கோட்பாடு, அவங்க செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும். கேரிஸ்மேட்டிக் தேரி, அவருடைய கருத்துக்களை எல்லாருக்கும் சொல்லணும், அவருக்கு அந்த கருத்துக்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள தகுந்த மாதிரி இருக்கணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. அதனால இவருடைய என்னென்ன திறமைகள்லாம் வேணும், கலாச்சாரத்தை பொறுத்தளவுல, ஏன்னா பல்வித கலாச்சாரங்கள்ல இருக்கவங்க அங்க பணியாற்றுறாங்க. அதனால ஒரு சுமூகத்தன்மையோட அவரால் இருக்கணும். அதே மாதிரி செய்தி தொடர்பு, தகவல் தொடர்புல அவர் திறன் மிக்கவரா இருக்கணும். பேச்சு திறன் மிக்கவர், எழுத்து திறன் மிக்கவர். அதே மாதிரி செய்கை மூலமாகவும் அவரால் பல செய்திகளை சொல்ல முடியும். அதே மாதிரி மனித வள மேலாண்மை திறன், அவருடைய கருத்துக்களை சொல்றது, அவருடைய நல்ல பயிற்சி அளிக்கிறது, பயிற்சி திட்டங்களை உருவாக்குறது, பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும். அதான் மனித வளத்தை மேம்பாடு செய்வதற்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறது அந்த தலைவர். இதற்கு மேல அவருடைய படைப்பாற்றல், அவர் ஆக்கத்திறன், அதாவது அவருடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கக்கூடிய, அதே மாதிரி புதிய புகுத்த தெரியணும். இருக்கிறத அப்படியே போதும், இருக்கிறத அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம்னு இன்றைய நவீன தலைவர்கள் அவ்வாறு இயங்க மாட்டார்கள். ஆற்றல் சார் தலைவர்கள், திறன் சார் தலைவர்கள், புதுமை விரும்பிகள், புதிய படைப்புகள், புதிய எண்ணங்கள், புதிய கருத்துகள், மாற்றங்கள், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கான கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் அல்லது படைப்பு திறன், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அவங்களும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய திறனும் மிக முக்கியம். அவங்க தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய திறன் எல்லா பணியாளர்களுமே தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கும். அடுத்து அதனால இதுக்கு எத்தனையோ தடையெல்லாம் வந்தாலும் ஆற்றல் சார் தலைவர்கள், திறன்மிகு தலைவர்கள், அது வீடாக இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அலுவலகமா இருந்தாலும் சரி, ஒரு மாபெரும் நிறுவனமாக இருந்தாலும் சரி, சிறப்பான ஒரு நாடாக இருந்தாலும் சரி, நியூசிலாந்து பிரதமர் தன்னால் தொடர்ந்து பணியாற்றவில்லையே என்று நேற்று பணி துறப்பு மூலம் வெளியே சென்றார். அவர் நிறைய அந்த பணிக்கேற்றபடி அவரால் இயங்குவதற்கு சிரமப்படுகிறார் என்றுதான் அவர் விளங்கினார். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள். ஒரு சிறந்த தலைவரை நாங்கள் இழக்கிறோமே, அவரா தாமே முன்வந்து அவர் அந்த பணி துறப்பு செய்தார். அந்த பெண்மணி அவர் பதவியில் இல்லாத போதும் ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறார் என்றால் அந்த பெண்மணி ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கியதால் மாத்திரமே அவர் அந்த நாட்டினரால் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்க அனைவரால் இந்த செய்தியை படித்த அனைவரும் ஒரு வியப்புடனும் பிரமிப்புடனும் பார்த்தனர். எனவே தலைவர் என்பவர் பிறக்கிறார், பிறக்கும் போது பெற்ற குணங்களுடன் அவர் வளர்க்கப்படுகிறார். எனவே மாணாக்கர் ஒவ்வொருவரும் சிறந்த தலைவராக ஆக வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய உரையை வணக்கம் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.